சவால் வைத்த எம்எஸ்வி ஒரு எழுதியே முழு பாட்டாக்கிய கண்ணதாசன் செய்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம்ங்க. கண்ணதாசன் அவர்களும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் திரையில் செய்த அற்புதங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. பாடலுக்கு மெட்டுக்கு மெட்டு பாட்டு அப்படின்னு ரெண்டு கலவிகளாக இயலா இசையா என ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு காலத்தால் அழிக்க முடியாத பல காவிய பாடல்களை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசில் இடம் பிடிச்சவை. வெறும் காய் என்ற வார்த்தையை வச்சு அத்திக்காய் காய் அப்படிங்கிற அந்த பாடலும், தேன் என்ற வார்த்தையை வச்சு பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வரும் துடித்தேன் என்ற அழகான பாடலை கொடுத்து விரல வைத்த கண்ணதாசனுக்கு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் கொடுத்த அடுத்த சவால் தான் ஒரு இல்லத்தில் பாடல் வேண்டும் அப்படிங்கிறது. ஒரு இல்லத்தில் பாட்டு எழுத முடியுமாங்க? அதையும் செஞ்சுருக்காங்கங்க. 1977 கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கத்தில் வெளியான படம் தான் பட்டின பிரவேசம். டெல்லி கணேஷ் அவர்கள் முதலாக இந்த படத்தில் தான் அறிமுகமானாங்க. இந்த படத்தில் சிவச்சந்திரன் அவர்கள், ஜெய் கணேஷ், சரத்பாமு உள்ளிட்டு பல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு ஹிட் பாடல் தான் வா நிலா நிலா அல்லசம். இந்த பாடல் வருவதற்குரிய கதைக்காலத்தை எம்எஸ்வி அவர்களிடம் பாலச்சந்தர் அவர்கள் சொல்ல எம்எஸ்வி லாலா என்ற டியூன் போட்டிருக்காரு. இதை கேட்ட கண்ணதாசன், என்ன இது லாலா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி, தமிழில் இத்தனை லாக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டு ரொம்ப கோபத்துடன் எழுந்து போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் எம்எஸ்வி கண்ணதாசன் அவர்களை, இப்போ நீங்கள் பாட்டு எழுதுனா நீங்கள் கவிஞரே இல்லை அப்படின்னு அவரை ஏற்ற விட கோபத்தில் கண்ணதாசன் அவர்கள் மலன்னு லா எழுத்துல எழுதின பாடல் தான் இந்த வா நிலா நிலா அல்லசா. தேனிலா எனும் நிலா தேவியின் நிலா, நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா அப்படின்னு பாடல் முழுக்க வெறும் லா என்று எழுதிய பாடலாக்கி அனைவரையும் வியக்க வச்சுருக்காங்க கண்ணதாசன் அவர்கள். இந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் கிளாசிக் ஹிட் பாடலாக திகழ்ந்தது. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த பாடலை பாடியிருப்பாங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தாங்க.